ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறதா தமிழ் கமிங். இந்த வீடியோவில் எதை பற்றி அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்டைவோ. அதில் பார்த்தீங்கன்னா புது சர்வைவல் சீரீஸ் தான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட் நியூஸ் தான் முக்கியமாக இருக்குது. என்னென்னு உள்ளே போய் சொல்லுவேன். ஓகே, உள்ளே போனோம். அது ஓகே கேஸ் உள்ளே போட்டோம். ஓகே, ஏன்னா நீ வந்தோடனே இப்படியெல்லாம் இருக்குதுன்னு கேட்பீங்க. அதாங்க பிரச்சனையே. நான் வந்த உடனே பார்த்தீங்கன்னா சூப்பரான லக்கு. வந்தோடனே டைமண்ட் கிடச்சிருச்சு. சரி, டைமண்ட் தானே, நம்ம தான் வீடு ஆன்ல வச்சுக்கோமே, லக்கு தான்னு நினச்சா அடுத்து பார்த்தா இது இப்போ என்ன மூன் ஸ்டோன் பிளாக்கு. அதான் இருக்குல்ல ரேரான ஐட்டமே நம்மளுக்கு கிடச்சிட்டுன்னா பார்த்துக்கோங்களேன். அடுத்து நம்ம கொஞ்ச நேரம் மல்டிப்ளேயர் தான் விளாண்டோம். அதனால தான் இவ்வளோ சீக்கிரம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணுறது இருக்குது. காமிக்க இது பார்த்தீங்கன்னா என் அண்ணனோட ஃபார்மு, இது என் ஃபார்மு. பார்த்தீங்கன்னா யார் ஃபார்ம் நல்லா இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் ஃபார்மா இல்லைன்னா என் அண்ணன் ஃபார்மானு. ஓகேங்களா, இதாங்க பிரச்சனை. நிறையாலாம் இருக்கும், எல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. நான் வீடியோ பிரச்சனை. உடனே அவங்ககிட்ட இன்னொன்று சொல்லணும். அது பார்த்தீங்கன்னா அது ஒரு விஷயம் இருங்க சொல்லுதேன். ஓகே, இது என்னடா பிளேஸ்னு நீங்கள் கேட்பீங்க. என்ன பிளேஸ்னா, அதாவது இருங்க உங்களுக்கு எப்படி காமிக்கிறதுனா, உங்களுக்கு ஒரு ஐக்கான் வச்சு தான் காமிக்கணும். ஏன்னா அந்த வீடியோ தப்பி தவறி கூட என்னோட பிரதர் அது பார்த்துடக்கூடாது. என்னன்னா சீக்கிர பிளேஸு இதுதான் கைஸ். அதாவது நீங்கள் நாங்கள் போய் காமிக்கிறேன். இடின்னு போய் எடி போனீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக நோண்டணும். இதை மட்டும் என் அண்ணன் மாற்றிட்டானா கண்டே பிடிச்சிருவான். என்னன்னா மற்றமும் இலங்கை சியாம்பொருள் தான். டோரெல்லாம் பார்த்தீங்களே, நிறைய டோர் இருக்குது. இந்த கிளைடரெல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்தது. அதெல்லாம் அந்த வீடியோலாம் டெலீட் ஆகிட்டு. முக்கியமாக இது வேறு சொல்லணும். நம்ம பார்த்திங்கன்னா இதை இப்போ அயன் நார்மலில் வச்சுருக்கணும். உங்கள்கிட்ட இருக்கிற அயனை கட்டிங்கன்னா மறந்துடுவீங்க. இப்போதைக்கு காப்பிங்கன்னா இந்த சாப்டர் ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோராக தான் இருக்கும். இல்லை நான் தாங்க நட்டி வச்சேன். புதுசாலாம் இருந்திருக்கு. இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போய் கிடச்சிது. நம்மளே அண்ணன் இல்லை, புதுசாக அந்த ஆப்பிள் வேறு விட்டுருக்கான். இந்த ஆப்பிள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அடுத்து நான் அந்த ஒரு சைடு பார்க்கும்போது ஒயிட்டாக இருக்கும். அது இந்த அப்டேட்டில் தான். அடுத்து இது என்னோட இப்படி இருக்குன்னு கேட்பீங்க. இது ஒரு விதமாக ஆப்பிள் தான், ஆனால் இதுக்கு பவர் உண்டு. உங்களுக்கு வேணும் சாப்பிட்டு காமிக்க இல்லை. ஏய் துறப்போ. ஓகேங்களா, இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தா சரி. நம்ம மேலே கூட குதிரை மேலே கூட ரைடு பண்ணலாம். அடுத்து நம்ம எதெல்லாம் அடிக்கிறோமோ அந்த பூனையெல்லாம் அடிக்கும். இந்த இப்போதைக்கு விஷயமே. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஜங்கல் கைஸில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு சீன் இருக்கும். இப்போ சொன்னால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்காய் பாருங்கள். நீங்களே இந்த காட்டுக்குள்ளே தான் அலைவோம். ஓகேங்களா, அவன் பேர் தான் கொரில்லா. அவனை அடிச்சிங்கன்னா இந்த வாட்டர் மேங்கோலாம் கொடுப்பான். அவனை அடித்து தான் எல்லாம் கொடுத்தான். அடுத்து அவன் என் அண்ணனோட சீக்கிரம் பிளேஸ் உங்களுக்கு காமிச்சிடலாம். இந்த வந்த உடனே வந்துருப்பீங்க. இந்த தண்ணிக்குள்ளே இருக்கா, இந்த தண்ணிக்குள்ளே போனீங்கன்னா இங்கே இருக்கும். ஏங்க என் அண்ணனோட சீக்கிரம் பிளேஸ் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டான். அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கோம். இல்லைன்னா கண்டுபிடிச்சிட மாட்டோம் கண்டிப்பாக. நம்மளுக்கு தான் அவனை பார்த்து தெரியாதே. இந்த இருக்காம பாருங்க, உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கேன். எழுத வச்சு பிறந்த காமிக்க பார்த்துட்டானா கதையை முடிச்சிருவான். இருங்க காமிக்க உங்களுக்கு முன்னாடியே போவோம். ஆத்தாடி பார்த்துட்டான் வீரா. பின்னால் வரவங்களை பார்த்தா தெரியும்.
உரத்துக்கிட்டே வரானே நம்ம பூனையெல்லாம் சண்டை மரணங்கிட்ட தாங்க. ஒரு பூனை செத்துட்டு அப்படி சொல்லுதுன்னா 1 2 3 4 3 தான் இருக்குது. பூனை பிடிக்கணுன்னா நம்மளுக்கு பிக் ஃபுட் வேணும், அதாவது தெரிஞ்சது தான் பிக் ஃபுட். ஓகேங்களா, அதான் இப்போ நம்மளுக்கு தேவை. இந்த கேட்டு தான் நம்ம டேம் பண்ணலான்னு இருக்குது, அழகாக இருக்குது. அடித்தா நம்ம அதை அடிக்க வரும், ஆனால் நம்ம பையங்கள்லாம் அடிச்சிருவானுங்க. இதுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. இது ஒரு சீக்ரெட் பிளேஸ் தான். இது பார்த்திங்கன்னா வந்த இடம் தாண்டா அப்படின்றாங்க. இதுவும் இன்னொன்று ஆளக்கூடாதுங்கிட்ட வச்சுருக்கோம் தான் சொன்னேன்னா. இல்லைங்கன்னா வேறு பொருளாக இருக்கும். இதே மாதிரி இன்னொன்று ஒழிச்சு வச்சுருப்பான். எல்லாம் இதே மாதிரி தான் ஒழிச்சு வச்சுருப்பான். அது பார்த்தீங்கன்னா என்னடா பழம் மாதிரி இருக்குது, அப்போலேருந்து காமிக்க மாட்டேங்க கேட்பீங்க. இதான் கோகோனட் பார்த்தீங்களா தெரியும். இப்போ இதை தூக்கி போட்டிங்கன்னா கிராக்கடு கோகோனட்டாக மாறிடும். தின்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு பவர் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா மாம்பழம். எல்லா மாம்பழத்தையும் திங்க தான் முடியும், ஆனால் இது வித்தியாசமாக யூஸும் பண்ணலாம். இருங்க, 10 மாம்பழம் இருக்குது. இதை வச்சு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்க இருக்கா. இப்படி வச்சு பறக்கலாம். பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கும், இது எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்குது. அங்கே குரங்கு அடித்தா கிடைக்கும். இருக்கா பாருங்க, நான் மாம்பழத்தை வச்சு தான் அடிக்காம பார்த்தீங்களா. இந்த பூனையெல்லாம் சவாரி பண்ணிகிட்டுருக்கு. ஐயோ ஏண்டா உடையில வந்தேன், அடிச்சுட்டேன். இரு நம்ம அவனை அடிப்போம். நம்ம கதையை முடிச்சுட்டா போடுங்க. நம்ம பூனைனா நம்ம பூனை தான் கேஸ். இது என்னதும் உள்ளே இருக்குது, இது மட்டும் நல்லா தெரியுது. ஆமாம் கேஸ், இது என் பழைய சீக்ரெட் பிளேஸ் கைஸ். இது ரியலாக பழைய சீக்ரெட் பிளேஸ் தானா? எஸ் கைஸ், இது பழைய சீக்ரெட் பிளேஸ். அதாவது நான் அந்த வீடியோ டெலிட் ஆச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுலேருந்து சீக்ரெட் பிளேஸ் கட்டியிருப்பேன். என் பழைய சீக்ரெட் பிளேஸ் காய். அதெல்லாம் போகிற வழியிலலாம் கிடைக்கிது. டக்குன்னு போங்க, பெட்டு எடுத்துப்போம். எப்படியும் யூஸ் ஆகாது, இந்த இடத்துல இருக்குது. எல்லாத்தையும் அடித்து தூக்க வேண்டியதான். ஏதாச்சும் இருக்கா? மிச்சம் எதுவுமே இருக்கக்கூடாது. நான் இப்படிலாம் நான் கட்டினதாங்க. இந்த அந்த லட்சணத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டேன். பார்த்தீங்களா, ஆலமரத்தில் விளையாட்டு. ஆலமரம், இந்த பூனை அடித்தா நம்மளை அடிக்கும். அடிக்க அடிக்கா முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டானுங்க. லாவா பூல். செத்தாங்கன்னா உள்ளே போகலாம். அவங்க டொக் டொக் டொக்குன்னு சாவானுங்க. ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறது தான் நான் சேஃப்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் மீட்டெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். தெரிஞ்ச கரெக்ட் கைஸ், எக்ஸ்ப்ளோரிங். எங்களா வர வழியெல்லாம் அப்படியே ரீஸ்பெண்ட் செட்லாம் பண்ணிடுவோம். கொஞ்சம் இதுவும் எடுத்துப்போம், பக்கெட் ஏதாச்சும் கோர்ற மாதிரி புதுசு அப்டேட்டில் கிடச்சிச்சின்னா எடுத்து பிக்கேக்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம், ரொம்ப யூஸ் ஆகலாம். ஓகே கேஸ், கிளைடரு முக்கியமாக தேவை இந்த பறக்கிறதுக்கு. ஓகே கேஸ், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அப்படியே நம்ம இங்கே இருக்கிற 2 பெட்டு இது எல்லாத்தையும் போட்டுருவோம். 2 பெட்டா? அடிகளுக்கு எத்தனை பெட்டுன்னு பாருங்களேன். வரிசையாக இங்கே போட்டுட்டு போயிடலாமல. இது ஒரு ஃபர்னன்ஸ் வைக்கணுமா? 2 ஃபர்னன்ஸு. ஓகேங்களா, இப்படி வச்சு சூப்பராக வைக்கலாம். எல்லாம் என்ன டாப் டக்கரு. ஐயோ மாற்றி வச்சிட்டேங்க. ஐயோ. ஓகே, எடுத்து எப்படி பார்த்துருக்கேன். ஓகே, நல்லா தான் இருக்குது. ஆமாம், இதை பார்த்து எனக்கு எக்ஸ்ப்ளோரே பண்ணலன்னு கேட்பீங்க. இது பார்த்திங்கன்னா என் வீடு. பார்த்திங்களா, அஸ்வந்த் ஹவுஸ்னு. இது பார்த்திங்கன்னா என்னோட வீடு. இல்லை பார்த்திங்களா, இதாங்க சொன்னேன் மூன் ஸ்டோன். 40 வாட்டர் மெலன் வச்சுருக்கான். இல்லை நம்மக்கிட்ட இருக்குது. இல்லை கலெக்ஷன் அப்படி இருக்குது. உங்களுக்கு அது தனி வீடியோவாக காமிக்க. ஓகேங்களா, இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இல்லை
ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோ வரும். மறக்காமல் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. இல்லை பார்த்தீங்களா, அவ்வளோவா அவங்க சொல்ல தான் செஞ்சுருப்பேன். எங்கேயும் போகலாம் மாட்டியிருக்கேன். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. பாய் கைஸ்.